தேர்தல் பரப்புரைக்காக இன்று தமிழ்நாடு வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மதுரையில் வாகன பேரணி சென்று பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டுகிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நெல்லையில் இன்று தேர்தல் பிரச்சாரம். கோவையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் ஒரே மேடையில் வாக்கு சேகரிக்கிறார். வாக்குப்பதிவுக்கு ஒரு வாரமே உள்ள நிலையில் தமிழ்நாட்டிற்கு படையெடுக்கும் தேசிய தலைவர்கள். திங்களன்று காங்கிரஸ் தலைவர் கார்கேவும் இன்றும் நாளையும் நிர்மலா சீதாராமனும் வாக்கு சேகரிக்கின்றனர். மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை வழங்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் மீண்டும் மின்வெட்டு வரப்போவதாகவும் எச்சரிக்கை. மீண்டும் கரண்ட் கட்டு வரப்போகுது, வரப்போகுது. ஏன்னா பத்திரிகையெல்லாம் ஊடகத்தெல்லாம் பார்க்குறான். இன்னைக்கு திமுக வந்தாவே கரண்ட் கட்டு வந்துடும் தானா. திமுகவுக்கும் கரண்ட்டுக்கு அவளுடைய தொடர்பு. ஒக்கி புயல் பாதிப்பை பார்வையிட பிரதமர் மோடி கன்னியாகுமரி வந்தபோது புகைப்படம் மட்டும் எடுத்துக் கொண்டார். மழை வெள்ள பாதிப்பிலிருந்து நெல்லை மாவட்டத்தை திமுக அரசு மீட்டதாகவும் தேர்தல் பரப்புரையில் அமைச்சர் உதயநிதி பேச்சு. முதலமைச்சர் களத்துக்கு வந்தாரு, அமைச்சர் களத்துல இருந்தோம். பிரதமர் வந்து பார்த்தாராமா, ஒரு ஆறுதலாக சொன்னாரா? கோவையில் தன்னை தோற்கடிக்க இதுவரை கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் திமுகவினர் கொட்டுவார்கள். தங்க சுரங்கத்தையே கவிழ்த்தினாலும் கோவை மக்கள் பாஜக பக்கம்தான் நிற்பார்கள் என அண்ணாமலை பேச்சு. அவர்கள் எதை செய்தாலும் கூட சரி, தங்க சுரங்கத்தையே கவிழ்த்தினாலும் கூட சரி, கோயம்புத்தூர் மக்கள் நேர்மையின் பக்கம் இருப்பார்கள், தாமரையின் பக்கம் இருப்பார்கள். தேர்தல் விதிகளை மீறி இரவு 10 மணிக்கு மேல் அண்ணாமலை வாக்கு சேகரித்ததாக திமுகவினர் குற்றச்சாட்டு. காவல்துறையிடம் முறையிட்ட திமுகவினர் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. பிரதமர் போல் எடப்பாடி பழனிசாமியால் ரோட் ஷோ நடத்த முடியுமா என அண்ணாமலை வினவியது அவரது விரக்தியை காட்டுகிறது. நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. கட்சியில் உள்ள தலைவர்களை விமர்சனம் பண்ணுறது ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணுறது ஒரு விரக்தியினுடைய உச்சமாக தான் எடுத்துகிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டை கட்சி மாட்டை கட்சி மனுஷனுக்கு கிடைக்கிற கதையா. கூட்டணி வைக்குமாறு 1000 கோடி ரூபாய் பேரம் பேசினர். தேர்தல் பரப்புரையின் போது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரபரப்பு தகவல். 15 சீட்டு 26 நீதான் முதலமைச்சர், 1000 கோடி உங்களுக்கு தனியா ஃபேமிலிக்கு கட்சிக்கு பார்ட்டி ஃபண்டு தெருக்கோடியிலோட நான் நின்னுகிறேன், உங்களோட நான் வரமாட்டேன். மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் திமுக ஆட்சியை கலைத்து விடுவார்கள். சென்னையில் நடந்த தேர்தல் பரப்புரையில் திருமாவளவன் குற்றச்சாட்டு. அவர்கள் 400 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் அடுத்த ஓரிரு வாரங்களில் திமுக அரசை அவர்கள் கலைப்பார்கள். அதுதான் அவர்களின் நோக்கம். திமுகவை வீழ்த்த அதிமுகவினர் பாமகவுக்கு வாக்களிக்க அன்புமணி வேண்டுகோள். மக்களவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக போவது கிடையாது என்றும் பேச்சு. இந்த தேர்தலில் நீங்க வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக போறது கிடையாது. உங்களுடைய எதிரி திமுக. திமுகவை நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்றால் நீங்கள் பாமகவுக்கு ஓட்டு போடுங்க. நீதிமன்றத்தில் உள்ள வழக்கிலிருந்து தப்பிக்க பாஜகவுடன் கூட்டணி செல்ல என்ன அவசியம்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம் குறித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதில். வழக்குகள் தப்பிக்க பாஜக போயிட்டா, நீதிமன்றத்தில் உள்ள வழக்கிலிருந்து தப்பிக்க நான் பாரதிய ஜனதா கட்சியிட்ட கூட்டணி போக வேண்டிய அவசியம் என்ன?
தேர்தலை புறக்கணிப்பதாக கூறிய ஏகனாபுரம் பகுதி மக்களுடன் தேர்தல் பொறுப்பாளர் பேச்சுவார்த்தை. வாக்களிப்பதால் தங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என அதிருப்தியை வெளிப்படுத்தியதால் அதிகாரிகள் ஏமாற்றம். திமுக வேட்பாளர் ஆர் ராசாவுக்கு சாதகமாக செயல்படுவதாக நீலகிரி மாவட்ட தேர்தல் அலுவலர் மீது புகார். உதவி செலவின பார்வையாளரின் கடிதம் தொடர்பாக விசாரித்து நடவடிக்கை என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். அரியலூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனை வளாகத்திற்கு சிறுத்தை புகுந்ததால் பரபரப்பு. மயிலாடுதுறையை தொடர்ந்து அரியலூரிலும் சிறுத்தை நடமாட்டத்தால் மக்கள் அச்சம். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்குகிறது. சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வரும் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. பெங்களூரு அணிக்கு எதிரான IPL போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணி அபார வெற்றி. இம்பாக்ட் பிளேயராக களமிறங்கி வெற்றிக்கு உதவிய சூரியகுமார். தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு ஒரு வாரமே உள்ள நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இன்று பரப்புரை மேற்கொள்ள வருகை தருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் புறப்படும் அமித்ஷா இன்று மாலை 4:15 மணிக்கு மதுரை விமான நிலையம் வரவுள்ளார். மாலை 4:50 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கர்நாடகாத்தான் செல்லும் அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் செல்லும் அமித்ஷா மாலை 5:05 மணிக்கு கோட்டை பைரவர் கோவில், சத்தியகிரீஸ்வரர் கோவிலில் வழிபாடு நடத்தவுள்ளார். மீண்டும் மாலை 6:10 மதுரை விமான நிலையம் வரவுள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா மாலை 6:20 மணிக்கு மதுரை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசனை ஆதரித்து வாகன பேரணி நடத்தவுள்ளார். பெரியார் பேருந்து நிலையத்தில் தொடங்கும் பேரணி நகைக்கடை பஜார் வழியாக சென்று இரவு 7:05 மணிக்கு மதுரை விளக்கு தூணில் நிறைவடைகிறது. இதையடுத்து இரவு 7:15 மணிக்கு மதுரையில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு அமித்ஷா செல்ல உள்ளார். இதனிடையே காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இன்று தமிழ்நாட்டில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். இன்று மாலை 3:50 மணிக்கு திருநெல்வேலிக்கு வரவுள்ள ராகுல் காந்தி மாலை 4 மணிக்கு நெல்லை பெல் மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்ட உள்ளார். அங்கிருந்து கோவை புறப்படும் ராகுல் காந்தி செட்டிப்பாளையத்தில் இரவு 7 மணிக்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் இணைந்து கூட்டாக பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். கோவை திமுக வேட்பாளர் ராஜ்குமார், பொள்ளாச்சி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி ஆகியோரை ஆதரித்து வாக்கு சேகரிக்க உள்ளார். ராகுல் காந்தியின் பரப்புரையொட்டி 2500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் தமிழ்நாட்டில் பரப்புரை மேற்கொள்கிறார். ஏப்ரல் 15ஆம் தேதி தமிழ்நாடு வரும் அவர் கடலூரில் பரப்புரை மேற்கொள்கிறார். தொடர்ந்து புதுச்சேரி செல்லும் அவர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார்.